மார்க்கு 10:16. அது 14 இருந்து போடுங்க. மார்க்கு 10:14. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, அவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு, ஏன் இப்படி தடுக்கிறாங்க? இருக்கட்டும். விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, ஆம், எவனாகிலும் இந்த சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, க்ளோரி, அவர்கள் மேல கைகளை வைத்து, ஆண்டவர் இதை விரும்புகிறார். இன்னைக்கு உலக அரவணைப்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். உன்னதர் கையை நீட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு சிலுவையில கூட அணைக்கிறதுக்காகவே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, என்ன அணைக்கிறதுக்காக கையை நீட்டினார், பிடிச்சு அடிச்சுட்டாங்க. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதம். அவர் அணைக்க. அப்ப இங்க ஒரு காரியத்தை சொல்றேன். அப்ப அவர் என்ன தொடணும்னு நினைக்கிற அனுபவம் வந்து ஒரு சின்ன பிள்ளையின் அனுபவம். நான் அவரை தொடணும்னு நினைக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதான் வளர்ந்த பிள்ளையின் அனுபவம். ஹல்லேலூயா. அவர் என்ன தொடணும், அது ஒரு சிறு பிள்ளை. அவர் என்ன தொடணும்னு நினைக்கிற அனுபவம். அப்போ அடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல, நான் அவரை தொடணும். ஆமே, நான் அவரை தொடணும். இயேசுவை தொட்ட 3 அனுபவங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒன்று, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நெருங்கி தொடுவாள். எதற்கு தெரியுமா? நன்மைக்காக, சுகத்துக்காக, அல்லது அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நன்மைக்காக ஜனங்கள் இயேசுவை தொட்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 27-28 சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்கு உள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைக்காக தொடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நன்மைக்காக தொடுவாங்க, தப்பு கிடையாது. ஆனா நன்மைக்காக மட்டும் தொடுகிறது இருக்க தெரியுமா, அது தப்பு. சிலர் பார்த்துருக்கீங்களா, சும்மா பேசவே மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தேவைன்னு வரும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படிவாங்க. இனி அடுத்த பிரைஸ் லார்ட் எப்போ கேட்கலாம் தெரியுமா? அடுத்த தேவை வரும்போது. அப்போ அந்த பிரைஸ் லார்ட்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் இவங்க எதுக்கு பிரைஸ் லார்ட் சொல்றாங்க அப்படின்னு. மார்க் 6:56. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மேட்டர் சொன்னது மார்க் 5. இந்த விஷயம் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு, ஸ்ப்ரெட் ஆனதும் இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா? இயேசு என்ன செய்யணும்? தொடணும். 56வது வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை. அப்ப பெர்மிஷன் அவசியம், அனுமதி அவசியம். ஆண்டவரே எனக்கு உங்களை தொடணும், ஆண்டவரே தொடணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உங்களை தொடணும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ முதல்ல அங்க போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன தொடலாம். அப்படி ஆண்டவரே எனக்கு உங்களை தொடவே தேவையில்லை, ஆண்டவரே பாய், ஆண்டவரே ஆமே. பெர்மிஷன், உத்தரவாக வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய பெர்மிஷன் இல்லாம அவரை தொடக்கூடாது. அதனாலதான் என்ன தொட்டது யார் அப்படின்னு திருப்பி கேட்பார். அதுக்கப்புறம் தான் அவரை தொடுறதுக்கு எல்லாரும் பெர்மிஷன் கேட்கறாங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து பெர்மிஷன் கேட்க மாட்டா, போய் தொட்டுருவா. அவ நின்று கேட்கற, என்ன தொட்டது யாரு? அந்தமா தொட்டுட்டு ஓடிட்டு திருப்பி வந்து இது நான் அது 5வது அதிகாரம். 6வது அதிகாரத்துல இப்ப தொடணும்னு வரவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா உத்தரவு கேட்கறாங்க. தொடலாமா பிளீஸ், தொட விட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை தொட்ட யாவரும்
இந்த வேட கவனிச்சீங்களா? அவரை தொட்ட 10 பேர் தொட்டதுல 8 பேர் என்றல்ல, 9 பேர் என்றல்ல, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்டவர்களுக்கு நன்மை உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைக்காக தொட்டார்கள். இரண்டாவது, நம்புவதற்காக தொட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்கள் இருந்த அந்த போட்டி அறைக்குள்ளே வரும்போது அங்க ஒரு ஆள் இருக்க மாட்டார். யாரு தெரியுமா? தேமாவா? தோமா இருக்க மாட்டார். தோமா இருக்க மாட்டார். உடனே தோமா வந்துடுவார். வந்து சொல்லுவார், நான் நம்ப மாட்டேன். நம்ம ஆளுதான். நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பணும்னா நான் அவரை தொடணும். ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்றார். நம்பிக்கையில டவுட் இருக்கா? நெருங்கி அப்பாவை தொட்டுருங்க. உங்க நம்பிக்கை ஷேக் ஆகுதா? ஆண்டவர் வந்து அப்படின்னா என்ன பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோவான் 20 இருக்கு, 24 முதல் அவர் சொல்றாரு 25வது வசனத்துல, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆண்டவர் தொட அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ அவிசுவாசியா இருக்கக்கூடாது. அவிசுவாசியா இருக்கக்கூடாது. நீ தொடு, நீ தொடு. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சுகத்துக்காக, பலனுக்காக, நன்மைக்காக வேணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நெருங்கிருங்க. உங்க விசுவாசம் ஷேக் ஆகுதா? நெருங்கிருங்க. அவர் தொடுறதுக்கு அனுமதிக்கிறார். நான் விசுவாசியா இருக்கக்கூடாது என்பதற்காக தொட அனுமதிக்கிறார். இதே கர்த்தர், இதே தேவன் உயிர்த்தெழுந்த அன்று மரியாள் தொட வரும்போது இயேசு சொல்றார், அவளை பார்த்து, என்ன நீ தொடாத அப்படிங்கிறார். நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை. அப்பொழுது அவர் கைகளில் ஆணி, இது காயங்கள் வந்து தெரியவில்லை. தெரிந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பார் கைகள்ல. ஏன்னா அவளுக்கு அவரை யாருன்னே தெரியல. அப்போ இவன் தொடுறதுக்காக அந்த பாடுகள் அப்படியே அவனுக்கு காண்பிக்கிறார். கைகளில் காயம், விழாவில். ஏன்னா அவனுக்கு அப்பதான் விசுவாசம். விழாவில் காயத்தை பார்த்தா போதாதான் காயத்துக்குள்ள கையை விட்டு பார்க்கணுமா? ரெடி அவனு. வா, நீ நம்பணும். நீ என்ன தொடு, நீ என்ன தொடு. அவன் அழுறான், ஆண்டவரே, ஆண்டவரே நம்புறேன்பா, ஆண்டவரே என் தேவனே அப்படின்ட்டான். நம்புறதுக்காக, நன்மைக்காக தொட்டாங்க, நம்புவதற்காக தொட்டாங்க. இனி ஒருவன் இயேசுவை தொட்டான். அவன் நன்மைக்காகவும் தொடல, அவன் நம்புறதுக்காகவும் தொடல, அவன் அன்புக்காக தொட்டான். அவன் தான் யோவான். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 வசனங்களிலே, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தியில எல்லாரும் முதன்மையான இடத்தை பிடிக்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருவன் நெருங்கி வந்து அந்த ராக்காலம் அப்படியே வந்து உட்கார்ந்தான், அப்படியே சாஞ்சிட்டான். ஹல்லேலூயா. இவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அன்பு. எனவேதான்
அன்பை குறித்து அதிகமாய் கர்த்தர் இந்த யோவானை கொண்டே எழுத வைத்தார்.